வணக்கம் பிள்ளைகள். அப்ப எங்களுடைய பாஸ்ட் பேப்பர் சீரிஸ் வகுப்புல இப்ப நாங்க ஒருங்கமை சமன்பாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 2020 தொடக்கம் 2023 வரையான கடந்த கால வினாத்தாள்கள் ஒருங்கமை சமன்பாடு கேள்வி செய்து முடிச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் 2024 வந்த ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான கேள்வியை பார்க்க போறோம். 2024 வழக்கமா நாங்க ஒருங்கமை சமன்பாடுகள் கேள்வியை வாசிக்கிறதுக்கு முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கேள்வியில அந்த தெரியா கணியங்கள் ரெண்டும் யார் யாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் பெரும்பாலும் எக்ஸ் ஒய் என்ற எழுத்து தான் போட்டிருப்பாங்க. அப்ப எக்ஸ் யாரு ஒய் யாருன்றத முதல்ல கேள்வியை வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு அவரை வாசிப்போம். சரி, அவரை வாசிக்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 2024 எக்ஸ் யாரு ஒய் யாருன்றதை முதல்ல நோட் பண்ணும். எக்ஸ் என்றது வாங்கப்பட்ட சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை. சரி, இதுல தட்டுகள் பொதிகள் என்று சொல்லி ரெண்டு வார்த்தைகள் வந்தபடியா சில பேருக்கு அது குழப்பமாக இருந்தது. சரி, நாங்க அந்த குழப்பத்தை இல்லா பண்ணுவோம், பார்ப்போம். வாங்கப்பட்ட சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை தான் எக்ஸ். சரியா? அப்ப சிறிய தட்டுகள், சிறிய தட்டுகளின் எண்ணிக்கை என்று நினைச்சா பிள்ளை, சிறிய தட்டுகள் உள்ள சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை தான் எக்ஸ். பொதிகளின் எண்ணிக்கை, சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை எக்ஸ். அது மாதிரி பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை y. அப்ப y யாரு? பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை, பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை தான் y. சரியா? பொதிகளின் எண்ணிக்கை, இத மறந்துடாங்க. பொதிகளின் எண்ணிக்கை அவர்தான் எக்ஸ். ஓகே, இப்ப நாங்க கேள்விக்கு போறோம். இப்ப ரெண்டு தெரியாத கணியங்கள் இருந்தா நாங்கள் ரெண்டு சமன்பாடுகளை இந்த பந்திக்குள்ளிருந்து உருவாக்க போறோம். ஓகேவா? அப்ப கேள்வியை வாசிக்கிறேன். ஒரு விருந்தில் பங்கு பெறும் வயது வந்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பணியாரங்களை பரிமாறுவதற்கு 10 சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளும், சரியா, 10 சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளும். அப்போ ஒரு பொதியில, சரியா, ஒரு பொதிக்குள்ள 10 தட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கொள்வோம் பக்கத்துல. ஒரு பொதிக்குள்ள 10 தட்டு இருக்கு. அது மாதிரி 5 பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளும், சரியா, ஒரு பொதியில 5 பெரிய தட்டு இருக்கு. சரியா, 5 பெரிய தட்டு இருக்கு. தட்டுகளும் வாங்கப்பட்டது. சரியா? இப்ப இதை இவ்வளவு நேரம் வாசிச்சதை எக்ஸ்பிளைன் பண்றோம். என்னன்னு சொன்னா, ஒரு விருந்துல பங்கு பெற்றதுக்கு வயது வந்தவர்களும் பிள்ளைகளும் வருவாங்க. சரியா? ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஒன்று நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. உங்களோட வீட்டுல நிறைய அரேஞ்ச் பண்ண அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப வந்தாக்கிறதுக்கு பலகாரம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? பலகாரத்தை என்ன கையை நட்டு கொண்டு சொல்லி போட்டு ஒன்றொண்டா தூக்கி போடுவீங்களா? இல்ல தானே? என்ன, ஒரு பேப்பர் ரே ஒன்று வாங்குவீங்க. சரியா? ஒரு ஒன் டே பாவிச்சு தூக்கி வீசுவோம். பேப்பர் ரே நீங்க பாத்திருக்கீங்க தானே? அதையும் கழுவி பாவிப்போமா? இல்ல தானே? என்ன, அந்த ஒன் டே தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டுல சின்ன ட்ரே மாதிரி சின்ன தட்டு இருக்கிற பேக்கெட், சின்ன தட்டு இருக்கிற பேக்கெட், சின்ன தட்டுகள் உள்ள பொதிகள். என்ன பொதிகள் எத்தனை வாங்குறீங்க? 5 பொதி வாங்குறீங்க. சரியா? 5 தட்டு இல்ல, 5 பொதி. அந்த பேக்கெட்ல அடைச்சு வைப்பாங்க. 25 பிளேட் ஒரு பேக்கெட்ல வச்சு வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது மாதிரி பெரிய தட்டு, பெரிய ஆக்களுக்கு பெரிய தட்டுல கொடுக்கணும். பெரிய ஆக்களுக்கு ஒரு சின்ன கப்ல கொண்டே கொடுக்கல தானே? பெரிய ஆக்களுக்கு பெரிய தட்டுலையும் சின்ன ஆக்களுக்கு சின்ன தட்டுலையும் கொடுப்போம். அப்போ சார், சொல்லுங்க சொல்லுங்க. அது சிறிய தட்டு தான் 10. சிறிய சிறிய தட்டு தான் 10. சிறிய தட்டு 10 என்ன? ஓ சாரி சாரி, தேங்க்யூவா, மாறி போட்டேன். சிறிய தட்டு 10. சிறிய தட்டு 10 பேக்கெட், 10 பொதிகள். பெரிய தட்டுல 5 பேக்கெட் வாங்குறோம். சரியா? 5 பெரிய தட்டுகள் உள்ள பொதிகள். ஓகே, வெரி குட், நன்றி. சரியா? அப்படி வாங்குறேன். அப்ப இப்ப உங்களுக்கு கேள்வி விளக்கம் விளங்கியிருக்கும், என்ன நடந்திருக்கு இவ்வளவு நேரம். சரி, இனி சமன்பாடுகள் உருவாக போகும். சிறிய தட்டுகள் உள்ள பொதியின் விலை 150 ரூபா.
பெரிய தட்டுகள் உள்ள பொதியின் விலை 120 ரூபா. அங்கால அந்த தட்டுகளுக்குள்ள மொத்த செலவு 3720 ரூபா. அப்ப நம்ம வழக்கமா மொத்தம் சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஒன்று போட்டு அட்டவணை அடிப்போம். இது எல்லா கல்லையும் வந்திருக்கு இல்லையா? அதுக்காண்டி தான் நான் அப்படி ஒரு ஷார்ட்டை உங்களுக்கு முன்னால கீறி காட்டுறேன் நான். சரியா? அப்ப XY இவ்வளவுதான். அடுத்ததான் நான் ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்றேன் நாங்க இல்லையா? மொத்தம் மொத்தம் கூட்டுத்தொகை இதுல ரெண்டு சமன்பாடையும் இதுலயே தருவாங்க. இந்த அட்டவணையிலேயே கிரியேட் பண்ற மாதிரி ரெண்டு சமன்பாடுகள் அவ்வாறு கேள்விகளும் வந்திருக்குது. அல்லது ஒரு சமன்பாடை இந்த மொத்தத்தை வச்சு காண்றது, மற்றதை இந்த வசனங்களை வச்சு காண்ற டைப்பும் பார்த்துருக்குறோம். சரியா? அப்ப என்னன்னு வந்திருக்கு இந்த தடவை? சிறிய தட்டுகள்ல சிறிய தட்டு பெரிய தட்டுன்னு ரெண்டா பிரிப்போம். பெரிய தட்டு சரியாங்களால மொத்தம் போட்டோம். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க? சிறிய தட்டுகள் உள்ள பொதியின் விலை, ஒரு பொதியின் விலை 150 ரூபாயா? சிறிய தட்டுள்ள ஒரு பொதியில விலை 150 ரூபா. அப்ப இவர விலை சிறிய தட்டுள்ள ஒரு பொதியில விலை 150 ரூபா. அது மாதிரி பெரிய தட்டுகள் உள்ள ஒரு பொதியின் விலை 120 ரூபா. பெரிய தட்டுள்ள பொதியின் விலை 120 ரூபா. ஓகேவா? அதுக்கு மொத்த செலவு எவ்வளவு வருது? மொத்த செலவு 3720 ரூபா. 3720 ரூபா வருது. ஓகேவா? அதே மாதிரி எண்ணிக்கை தந்திருக்காங்க. தட்டுகள்ல மொத்த எண்ணிக்கை தந்திருக்காங்க. எங்க தந்திருக்காங்க அந்த கேள்வியில? ஓகே, ஒரு ஒரு பொதியில எண்ணிக்கை என்று போடுவோம். மொத்த எண்ணிக்கை தந்திருக்காங்க. சரியா? தட்டுகளின் வாங்கப்பட்ட தட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 200 தந்திருக்காங்க. வாங்கப்பட்ட தட்டுகள் பொதிகளில் வாங்கப்பட்ட தட்டுகளின் எண்ணிக்கை 200 தந்திருக்காங்க. அப்ப அதை மொத்தத்துல போட்டுட்டோம். சரியா? அப்ப பாருங்க, சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 10 பொதிகள் வாங்கினோம். சரியா? பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 5 பொதிகள் வாங்கினோம். சரியா? ஓகே, தட்டுகளோட மொத்த எண்ணிக்கை தான் 200 வருவோம். சாம்பாட்டுக்கு வருவோம். சரியா? இப்ப எக்ஸையும் பையையும் வச்சு சாம்பாடை உருவாக்குமா? எக்ஸையும் பையையும் வச்சு சாம்பாடை உருவாக்கும். இப்ப உங்களுக்கு இந்த எக்ஸையும் பையும் விளங்கும். விளங்கினா தான் இந்த சாம்பாடை உருவாக்கலாம். சும்மா பாடமாக்கி போட்டு XY என்று போடுறது இல்லை. சரியா? கணித பாடம் பாடமாக்கி செய்யறது இல்லை, விளங்கி செய்யாது. அப்ப இனி பாருங்க, மொத்த செலவுன்னு சொன்னா இந்த ரெண்டையும் கூட்டுறதால வரதான் மொத்த செலவு. சின்ன தட்டு வாங்குறதுக்கும் பெரிய தட்டு வாங்குறதுக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு, அதுதான் மொத்த செலவு. சரியா? சின்ன தட்டு வாங்குறதுக்கும் பெரிய தட்டு வாங்குறதுக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த லிங்க் கேட்கறாங்க. நான் சொன்னேன் லிங்க் கேட்கறாங்க 4:50க்கு முன்னதான் ஜாயின் பண்ணிடணும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ போல் எடுத்துட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, சின்ன தட்டுள்ள பொதிகளின் எண்ணிக்கை தான் X. ஒரு பொதியில விலை 150 ரூபாயண்டா 10 பொதியில விலையைக்கான என்ன செய்யணும்? விடைய சொல்ல வேணாம், என்ன செய்யணும்னு சொல்லணும். ஒரு பொதியில விலை 150 ரூபாண்டா 10 பொதியில விலையைக்கான என்ன செய்யணும்? 10ஆல பெருக்கணும் சார். 10ஆல பெருக்கும். வெரி குட். 10 பொதியில விலையை காண்றதுக்கு 10ஆல பெருக்கிறீங்க தானே? அப்ப எக்ஸ் பொதிகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு என்ன தலை பெருக்கணும்? எக்ஸ் எண்ணிக்கையான பொதிகள் என்ன தலை எக்ஸால பெருக்கணும். பெருக்கணும். 10 பொதிகளின் எண்ணிக்கையில விலையை காண்றதுக்கு 10ஆல பெருக்கிறோம்டா எக்ஸ் பொதிகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு எக்ஸால பெருக்க போறோம். அப்ப 150x என்று வரப்போகுது. அது மாதிரி ஒரு பெரிய பொதி, பெரிய தட்டு இருக்கிற ஒரு பொதியில விலை 120 ரூபா. அப்ப 2 பொதின்னா 240 ரூபா. 3 பொதினா 360. எப்படி காண்றோம்? எத்தனை பொதிகளோ அத்தனையால பெருக்கிறோம். அப்ப இங்க எத்தனை இருக்கு? பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? Y எண்ணிக்கையான பொதிகள் இருக்கு. சரியா? Y எண்ணிக்கையான பொதிகள் இருக்கு. அப்ப Y-ஆல பெருக்கிறோம். முதலாவது சமன்பாடு வந்துட்டு. அப்ப 150x சக 120y சமன் 3720 முதலாவது சமன்பாடு. சரியா? ஓகே, கொஞ்சம் தள்ளி நாங்கள் அதை எழுத வேண்டியிருக்கு. 150 எக்ஸையும்
120 வையையும் கூட்டினா 3720 வரப்போகுது. இது முதலாவது சமன்பாடு. ஓகேவா? அதே மாதிரி தட்டுகளோட மொத்த எண்ணிக்கை இருந்திருக்காங்க. அதுவும் இதே மாதிரி தான். சரியா? நீ பாருங்க, சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 10. 10 பேக்கெட் இருக்குன்னு யோசிச்சு கொடுங்க. 10 பேக்கெட் இருக்கு. சரியா? சாரி, 10 பிளேட்ஸ் இருக்கு. ஒரு பேக்கெட்ல 10 பிளேட் இருக்கு. ஒரு பொதியில 10 தட்டு இருக்குமா? இங்க நோட் பண்ணிருக்கோமா? ரஃபா நோட் பண்ணிருக்கோம். ஒரு பொதியில 10 தட்டு இருக்குமாண்டா 2 பொதியில 20 இருக்கும். 3 பொதியில 30 இருக்கும். சரியா? அப்ப எக்ஸ் எண்ணிக்கையான பொதியில 10 தர எக்ஸ், அப்ப 10 எக்ஸ் எண்ணிக்கையான தட்டுகள் இருக்கும். விளங்கினதா? அது மாதிரி இதை பாருங்க, ஒரு பொதியில, சரியா, ஒரு பொதியில 5 பெரிய தட்டு இருக்கும். சரியா? அப்ப கடையில யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், வாங்குறது நீங்க போய் ஒரு தட்டு தாங்க 2 தட்டு தாங்கன்னு சொல்லி வாங்க மாட்டீங்க. பலகாரம் எல்லாம் வச்சு கொடுக்க போறீங்க வந்த விருந்தாளிகள்னு சொன்னா அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியாதானே. அப்போ ஒரு பேக்கெட்டா தான் போய் எடுத்துட்டு வருவீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாங்கியிருப்பீங்க ஒரு பேக்கெட்டா எடுத்துட்டு வந்துருப்பீங்க. சில நேரம் அதுக்குள்ள 25 பிளேட் வச்ச பேக்கெட் இருக்கும், 50 பிளேட் வச்ச பேக்கெட் இருக்கும். இங்க எத்தனை பேக்கெட்? ஒரு பேக்கெட்ல எத்தனை தட்டு இருக்கு? 5 இருக்கு. ஒரு பொதியில 5 தட்டு இருக்குமாண்டா 2 பொதியில 10 தட்டு இருக்கும். 3 பொதியில 15 தட்டு இருக்கும். 3 சொன்னா 3 அளவு இருக்கிறோம். அப்ப இங்க y எண்ணிக்கையான பொதிகள் இருக்கிறபடியா y அளவு இருக்கிறோம். அப்ப இங்க 5y என்று வரப்போகுது. சரியா? 5y. சரி, இனி அப்படியே பார்த்துள்ள போறோம். இது இவ்வளவு சிறிய தட்டுகள் எண்ணிக்கை 10x, பெரிய தட்டுகள் எண்ணிக்கை 5y, ரெண்டையும் கூட்டினா 200. அப்ப கூட்டுவோம், 10xையும் 5yையும் கூட்டினா 200. ஆகவே 2வது சமன்பாடை உருவாக்கிட்டோம். 2 சமன்பாடுகள் வந்துட்டு அப்ப இதுல 2 மார்க்ஸ் எங்களுக்கு இதுல வரப்போகுது. சரியா? 2 சமன்பாடுகளையும் உருவாக்குறதுக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். சரியா? 10ல 3 வெரி சிம்பிள், 10ல 7 சிம்பிள். அங்கால இருக்கிற 3க்கு தான் நாங்க தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் எடுப்போம். சரி, ஒரு தொடர்ச்சியா ப்ராக்டிஸ்ன்னு சொன்னா இந்த 6 வருஷம் பாஸ் பேப்பரை ஒரு 2-3 தடவை செய்தீங்கன்னு சொன்னா 10க்கு 10 எடுக்கலாம், எல்லாராலையும் எடுக்கலாம். சரியா? ஓகே பிள்ளைகள், அப்ப இந்த வழக்கம் போல இங்க பாருங்க, இதுல 150x இருக்கு, இதுல வெறும் 10x தான் இருக்கு. அப்ப ரெண்டையும் சமப்படுத்தணும்டா 10 எத்தனை அளவு இருக்கணும்? 10 எத்தனை அளவு இருக்கணும்? 150 வரணும்டா சொல்லுங்க பிள்ளைகள், 10 எத்தனை அளவு இருக்கணும்? 15 அளவு இருக்கணும். வெரி குட். 10 15 அளவு இருக்கா 150 வரும். எனக்கு இதை ரெண்டையும் சமப்படுத்தணும், அவ்வளவுதான். சரியா? அப்ப நம்ம எழுதணும், எல்லாம் எழுதணும். என்ன மார்க்கிங் செய்யறவருக்கு நாங்க விளங்கப்படுத்த அப்புறம் என்ன செய்ய போறோம்ன்றத. அப்ப 2வது சமன்பாட்டை நான் 15ஆல் பெருக்குகிறேன். 2வது சமன்பாட்டை நான் 15ஆல பெருக்கிறேன்றத விளங்கப்படுத்தணும். சரியா? அப்ப பாருங்க பிள்ளைகள், என்னோட சேர்ந்து பெருக்குங்க. இதை 15ஆல பெருக்கினா எவ்வளவு? இதை 15 எக்ஸ் வரும். இதை 15ஆல பெருக்கினா என்ன வரும்? 75y 5y வரும். இதை 15ஆல பெருக்கினா என்ன வரும்? 3000 1000. 15 தர 2 30. அங்கால 2 சைவர் 3000. புதிதாக உருவாக்கின சமன்பாடு. ஆகவே 3வது சமன்பாடு பேர் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இப்ப எங்களோட நோக்கம் நிறைவேறி போட்டு எங்களுக்கு இந்த எக்ஸ் சமப்படுத்தணும். அப்ப இதுல 150x வந்திருக்கு, இதுலயும் 150x வந்துட்டு. ஓகே, வெற்றி. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப 150 கூட்டி விட்டா என்ன போகுமா? 150 கூட்டி விட்டா என்ன போகுமா? 150 கூட்டினா 300 வரப்போகுது. அப்ப எப்படி இல்லாம பண்ணலாம்? என்ன செஞ்சா அந்த 150 இல்லாம போகும்? 2 சமன்பாடுகளை கழிக்கணும். வெரி குட், கழிக்கணும். சரிதானே? அப்ப சமன்பாடு 1ல இருந்து சமன்பாடு 3 கழிப்போம். என்ன இது பெருசா இருக்கலாம், 3700 3000 மாத்தி கழிச்சாலும் வர முடியாது. இங்க மைனஸ் வரும், மைனஸையும் கேன்சல் பண்ணி விடலாம். மாத்தி கழிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளோட ஓடரா கழிப்போம். 1ல இருந்து 3 கழிப்போம். அப்ப அதுல எழுதுவோம், 1ல இருந்து 3 கழிப்போம் என்றதை எழுதுவோம். 1ல இருந்து 3 கழிப்போம். சரியா? இனி பார்த்துல போறோம். முதலாவது சம்பளம் அப்படியே பார்த்துல போறோம். ஏன் 1ல இருந்து கழிக்க போறோம்? என்னபடியா முதலாவது சம்பளம் அப்படியே பார்த்துல போறோம். சரியா?
என்னென்று வரப்போகுது 150x சாக 120y பார்த்தலிட்டோம். கழித்தல் இனி மூன்றாவது சமன்பாடு அப்படியே பார்த்ததுக்கு அப்புறம் மூன்றாவது சமன்பாடு இந்த இருக்கு சரியா. 150x சாக 75y எளின சரியா பிள்ளைனா எளின சரியா எளின சரியா bracket கழித்தல்னா கட்டாயம் பிரேக்கெட் போடணும். ஏனெண்டா இவையில் ரெண்டு பேர் குறியும் மாறப்போம் சரியா. அப்ப ஒன்றுல இருந்து மூண்டை கழிக்கிறேன். அப்ப இடது பக்கம் கழிச்ச மாதிரி வலது பக்கமும் கழிப்போனும். 3720 இருந்து 3000 கழிப்போனும் சரியா. 3720 இருந்து 3000 கழிக்க வேண்டும். 3000 கழிக்க ஓகேவா. இனி அடைப்பு நீக்கி ஒரு லைன் ஒன்று எழுதுவோம். அடைப்பு நீக்கி ஒரு லைன் ஒன்று எழுதுவோம். எப்படி வரப்போகுது 150x சக 120y சயவால பெருக்கினா இவரும் சயவா மாறிடுவார். சயவால பெருக்கினா சகவ சயவால பெருக்கினா சகவ அவரும் சயவா மாறிடுவார். இப்படி வரப்போகுது சரியா. சயவால பெருக்கக்குள்ள ஏற்கனவே இருந்த குறிகள் அதில் ஆப்போசிட் குறிக்கு மாறும் சரியா. நம்ம 3720 3000 கழிச்சு எத்தனை பிள்ளைகள் எவ்வளவு ஈஸியா தந்துருக்காங்க. படிச்சா எவ்வளவு 720 720. வெரி குட் 720 ஓகேவா. அப்ப இங்க பாருங்க நாங்க என்னத்துக்காண்டி மினக்கட்டு 150 மாத்தினாங்க கழிச்சு இல்லாம பண்றது எக்ஸ் இல்லாம பண்றது. அப்ப 150x இருந்து 150x கழிவட்டுறது. என்ன பாருங்க வேற வேற குறி இவர் நேர் இவர் மறை. அப்ப நேரும் மறை வேற வேற குறின்னா கழிக்கணும். 150 இருந்து 150 போனா 0 எக்ஸ் இல்லாம போயிட்டு. ஆமா இங்க பாருங்க 120y பிளஸ் 75y மைனஸ். அப்ப வேற வேற குறியன்னா கழிக்கணும். பெரிய நம்பர் குறிய விடைக்கு போடணும். அப்ப 120 இருந்து 75 போனா எத்தனை பிள்ளை 120 இருந்து 75 போனா என்ன வந்தது 45y 45y வந்துதான். 45y சமன் அங்கால 720. 45y சமன் 720 சரியா. அப்ப ரஃபா செய்யப்படும் இல்லையா. ரெண்டு பக்கமும் 45 பிரிச்சு விட்டா y வரும் இல்லையா. ரெண்டு பக்கமும் 45y வந்து 120க்கு சமன் வந்திருப்பார். 45y 120க்கு சமன் வந்திருப்பார். இங்க எரிஞ்சு எழுதுனா அப்ப ரெண்டு பக்கமும் 45 பிரிச்சு விடுவோம். ரெண்டு பக்கமும் 45 பிரிச்சு விடுவோம். அப்ப ஒரு 45 ஒரு 45 வெட்டலாம். 120 45 பிரிக்கணும் சரியா. 120 45 பிரிப்போம். அப்ப நம்ம 15 சுருக்கலாம் சரியா. 15 சுருக்கலாம் அல்லது 5 சுருக்கம் 3 சுருக்கணும். இத ஓகே கஜன் இதை சொல்லுங்க. கஜனிதா சந்தேகமா சந்தேகம் தான் கேட்கலாம். ஓகே சரி. அப்ப நம்ம எத்தனை வெட்டுவோம் 720 சார் 720 சொல்லுங்க. சார் அது 720 மியூட் ஆகுது அன்மியூட் ஆகுது கூட உங்களுக்கு தெரியாம. ஓகே சரியா. அப்ப மூண்டால வெட்டுவோமா. மூண்டால வெட்டுவோமே. மூண்டால வெட்டினா 15 இவரை மூண்டால வெட்டினா 40 எத்தனை பிள்ளை சார் அது 720 45 வெட்டணும். சாரி 120 போட்டேன். ஓகே ஓகே அதுவே சொல்ல வந்தீங்க. ஓகே ஓகே நன்றி. 720 என்ன நான் இது 720 போட்டாங்க 120 போட்டேன். நன்றி நான் நேரத்துக்கே சொல்லிட்டீங்க. 720 45 வெட்டுவோம். 720 45 வெட்டுவோம் சரியா. 720 45 வெட்டுவோம். மூண்டால செருப்போம். மூண்டால செருக்கலாம் 5 செருக்கலாம் 15 செருக்கலாம். ஓகே காயனிதா தேங்க்ஸா. ஓகே உங்க மைக் கொஞ்சம் இறஞ்சிது தெரியல அதான் எனக்கு உடம்புல. சரி அப்ப வெட்டுவோம் சரியா. வெட்டுவோமா. அப்ப பாருங்க மூண்டால வெட்டினா 15 முறை. மூண்டால வெட்டினா 15 முறை. இதுக்குள்ள பாருங்க வெட்டுவோம். 7க்குள்ள 3 2 முறை 1 மிச்சம். 12க்குள்ள 4 முறை. அங்கால ஒரு 0 இருக்கு. 240 கீழ் 15 வந்திருக்கு. திரும்பவும் மூண்டால வெட்டுவோம். திரும்பவும் மூண்டால வெட்டுவோம். இதை நீங்க ரஃப் பேப்பர்ல செய்யலாம். இதை நீங்க உங்களை செய்யறதால வெட்டி வெட்டி மேல எழுதி கீழே ஒரு 10 எழுதி அப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை. இதை சரியா எழுதிட்டீங்கன்னா சரி. 720 45ன்றதுக்கு உங்களுக்கு மாசு வரும். இந்த வெட்டி மேல கீழே போடுறதுக்கு எல்லாம் மாசு இல்லை. அதை வேணும்னா செய்யத்தால செஞ்சுக்கணும் சரியா. அப்ப மூண்டால வெட்டினா 5 முறை. இவரை மூண்டால வெட்டினா 3 8 24 அப்ப 80.
80 கீழே 5 வரும். அப்ப 80 5ஆல பிரிச்சா எத்தனை பிள்ளைகள்? 80 5ஆல பிரிச்சா எத்தனை? 16. 16. வெரி குட். 16. y 16ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்ப எங்களோட கைவசம் இப்ப எத்தனை சமன்பாடு இருக்கு? கைவசம் எத்தனை சமன்பாடு இருக்கு? 1 2 3 சமன்பாடுகள் இருக்கு. அது எது சின்னதா இருக்கு பிள்ளைகள்? எதுல ஒன்றை போடுவோம்? 1 2 3 சின்னதா இருக்கு இதுக்குள்ள. 2. 2வது சமன்பாடு சின்னதா இருக்கு. என்ன? 200 தானே இருக்கிற. இதெல்லாம் 3000 கிடக்கு. அப்ப இது சின்னதா இருக்கு, இதுல போடுவோம். அப்படி எல்லாம் இல்ல, விதிமுறைகள் இருக்கு, சின்னதுல தான் போடணும் அப்படின்னு எல்லாம் ரூல்ஸ் இல்ல. நம்ம போடுவோம், உங்களோட ஈஸி வேலைக்கான நம்ம போடுவோம். ஓகே, சரி. அப்ப நம்ம y ஒரு வரி ஒன்று எழுதுவோம். என்ன வரி பிள்ளைகள்? அது என்ன வரி ஒன்று எழுதணும்? தமிழ்ல ஒரு வரி ஒன்று எழுதணும். என்னது? y 16 சமன்பாடு 2இல் பிரதியிடல். y 16 சமன்பாடு 2இல் பிரதியிடல். எந்த சமன்பாடுல போட போறீங்க, என்னத்தை போட போறீங்க என்றதை டீட்டெயிலா எழுதுவோம். y 16 இதான் முக்கியம். y 16 சமன்பாடு 2ல பிரதியிட போறோம். இப்ப 2வது சமன்பாடு அப்படியே பார்த்துக்கிறோம். சரியா? 2வது சமன்பாடு இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு 2வது சமன்பாடு இப்படியே தூக்கி கொண்டு வந்து எழுத போறோம். ஆனா இதுல வைக்கு பதிலா மட்டும் 16 போடுவோம். அப்ப பாருங்க பிள்ளை, முன்னுக்கு 10x இருக்கு. அப்ப 10x போட்டு கொள்வோம். அங்கால சக 5y, அப்புறம் 5y என்று போடுறேன். இல்ல, வைக்கு பதிலா 16, வைக்கு பதிலா 16, 2ஐயும் கூட்ட 200 வருதாம். 2ஐயும் கூட்ட 200 வருதாம். சரியா? அப்ப 5 தர 16 எத்தனை பிள்ளை? இந்தியானே பார்த்தோம். 5 தர 16 எத்தனை? 80. 5 தர 16 80. 80 இந்த பக்கம் கூட்டுப்படுது. ஆகவே சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் கொண்டு போனால் கழிப்படும். சரியா? அப்ப 200ல இருந்து 80 போனா எத்தனை? 120. 120. 120. 200ல இருந்து 80 போனா 120. 10x 120. சரியா? 10x 120. ஓகே, வெரி குட். 2 பக்கம் 10ஆல பிரிச்சு விடுவோம். 2 பக்கம் 10ஆல பிரிச்சு விடுவோம். 10ஆல பிரிச்சு விட்டா இது இந்த 10 இந்த 10 பட்டுப்பட்டுரும். இந்த சைவம் இந்த சைவம் பட்டலாம். ஆகவே x 12 வரும். x 12 வரும். ஓகே பிள்ளை, x படியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப x 12, y 16 மட்டும் போட்டா காணுமா? மட்டும் போட்டா காணுமா அப்படியே? இல்ல சார். அப்படி எழுதுங்க. கடைசியில என்ன அப்படி சிறிய தட்டுள்ள பொதி 12, பெரிய தட்டுள்ள பொதி 16. அப்படிதான் எழுதி முடிப்பாங்க. ஏன்னா சில ஸ்கீமுல அந்த வரைக்கும் தான் அந்த கடைசி ஒரு மார்க் கொடுத்திருந்தாங்க. எந்தெந்த ஸ்கீம்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? இப்படி எழுதணும். XY போட்டா மட்டும் மார்க்ஸ் வராது. சரியா? எக்ஸ்ண்டா என்ன? சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 12, பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 16 என்று எழுதுங்கோ. மறந்துடாதீங்கோ. அநியாயமா ஒரு மார்க்ஸ் இழந்துடாதீங்க. ஓகேவா? அப்ப எக்ஸையும் வையையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கேள்வியில ஒரு பகுதி முடிஞ்சு, அதாவது 7 மார்க்ஸுக்குரிய பகுதி முடிச்சு. அப்ப எப்படி இந்த இடத்துல நாங்க மார்க்ஸ் கொடுத்து நாங்கள் சொல்றேன், மார்க்ஸை போட்டு கொடுங்க. முதலாவது சமன்பாடு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே இப்போ ஒரு மார்க்கிங் எக்ஸாமினர் ஆயிருப்பீங்க. ஒருங்கிணை சமன்பாடுகளுக்கு எங்கெங்க மார்க்ஸ் இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? முதலாவது சமன்பாடு உருவாக்கினதுக்கு 1 போடுங்க. 2வது சமன்பாடு உருவாக்கினதுக்கு 1 போடுங்க. அங்கால இந்த 45 45 y 720 கண்டுபிடிச்சோம். 45 y 720 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு மாசம் போட்டு கொடுங்க. அதே மாதிரி y 16 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மாசம் போட்டு கொடுங்க. 4. அதுக்கு பிறகு இந்த 16 சரியான சமன்பாடுல பிரதிட்டு இருக்கு. இந்த சமன்பாடை பிரதிட்டு 16 பிரதிட்டு இப்படி ஒரு வரி எழுதியிருந்தால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டு கொடுங்க. 5வது மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது x 12 என்று கண்டுபிடிச்சது ஒரு மார்க். கடைசி ஒரு மாசம் எங்க கொடுக்குறாங்க தெரியுமா? நான் சொன்னேனே, சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 12, பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை என்ன? இது 12, இது 16 என்று கடைசியா 2ஐயும் சரியா அழினா அதுக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் 7 மார்க்ஸ். சரியா? 7க்கு எத்தனைன்னு போடுவோம்? 7க்கு எத்தனைன்னு போடுவோம்?
அடுத்ததும் இப்போ ஒருங்கமை சமன்பாடு கிட்ட தொடர்ச்சியாகவே வருது. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க 2020 எழுவாய் மாற்றம் வந்தது, 2021 சமநிலைகளை தீர்க்கிறது வந்தது கடைசி ஒரு மாசத்துக்கு. அதுக்கு பிறகு இந்த ரெண்டுகளையும் வரல பாத்தீங்களா? அதுக்கு பிறகு திரும்ப ஒருங்கமை சமன்பாடு தொடர்ச்சி தான் வருது. அப்ப இந்த பாடத்துக்கு எவ்வளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்ப இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 6 பேப்பரையும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணா உங்களால எல்லாராலையும் 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். இப்ப அடுத்த பகுதிக்கு வாரேன். அப்ப 7க்கு 7. ஓகே, குட். 5001 ஆயிஷா நினைக்கிறேன். பேரையும் போட்டு கொடுங்க ஆயிஷா. எனக்கு 5001 ஞாபகம் வராது. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் முதலான எனக்கு இப்ப ஞாபகம் வருது. மற்ற இண்டெக்ஸ் நம்பர் ஒண்ணு ஞாபகத்துல இல்லை. பேரையும் போட்டு கொடுங்க. ஒரு கேள்வி வருது. 10க்கு 7 எடுத்துட்டோம். அடுத்த 3 எடுக்க போறோம். அப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். ரோமன் இலக்கம் 2. ஒவ்வொரு சிறிய தட்டிலும் பணியாரங்கள் சம எண்ணிக்கையில் இருந்த அதே வேளை. அது என்ன சம எண்ணிக்கையில? ஒரு ஆளுக்கு 3 லட்டு வச்சுட்டு இன்னொரு ஆளா இவர் கொஞ்சம் சீப் கெஸ்டா இருக்கான்னு சொல்லி அவரு முன்னுக்கு 4 லட்டு கொடுக்குமா? இல்லதானே, எல்லாருக்கும் ஈக்குவலா தானே கொடுப்போம். பிரிச்சு வைக்கக்குள்ள இப்படி மேசையில பரவி தட்டுகள் எல்லாம் அடுக்கி போட்டு ஒரு ஆளுக்கு பிரிச்சு 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 கொடுப்போம். என்ன வேலையை, நீ லட்டு வை, நீ பணியாரத்தை வை, நீ முறுக்கு வை சொல்லி போட்டு ஒவ்வொன்றுலையும் சம எண்ணிக்கையானது பலகாரங்களை தான் வைப்போமே தவிர ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆளுக்கு குறைவு அப்படி வைக்க மாட்டோம். அதான் அது. ஒவ்வொரு சிறிய தட்டிலும் சம எண்ணிக்கையான பணியாரங்கள் இருந்த அதே வேலை. ஒவ்வொரு பெரிய தட்டிலும் சிறிய தட்டிலும் பார்க்க 2 கூடுதலாக இருந்தது. சரியா? பெரிய தட்டு என்னது, இங்கனக்கட்டு வாங்கினோம், அதுல கூட வைக்கிறதுக்காண்டி தானே. என்ன, சின்னாக்களை கொண்டு போய் 10 லட்டை கொண்டு போய் இந்தா சாப்பிட்டு கொடுக்க மாட்டேன் தானே. சின்னாக்களுக்கு சின்னனா கொஞ்சம் வைப்போம், நம்ம பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் பெருசா வைப்போம். அப்ப பெரிய தட்டு சின்ன தட்டுல எவ்வளவு வச்ச மட்டும் உங்களுக்கு தெரியாது, பெரிய தட்டுல எவ்வளவு வச்ச மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஆனா சின்ன தட்டுல வச்சதை விட 2 கூடுதலா பெரிய தட்டுல வச்சிருக்கிறோம் என்றுதான் அதுல இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு சிறிய தட்டிலும் சம எண்ணிக்கையான பணியாரங்கள் இருந்த அதே வேளை ஒவ்வொரு பெரிய தட்டிலும் சிறிய தட்டிலும் பார்க்க 2 கூடுதலாக இருந்தது. விருந்திற்காக வாங்கப்பட்ட பணியாரர்கள் மொத்த எண்ணிக்கை 1160 எனின், அப்ப இதை வச்சு இந்த மொத்தத்தை வச்சு ஒரு சமன்பாடை உருவாக்க போறோம். இந்த மொத்தத்தை வச்சு ஒரு சமன்பாடை உருவாக்க போறோம். சரியா? இது இன்னொரு புதுசா ஒன்று வருது. சரியா? புதுசா ஒன்று வருது. மொத்தம் ஒன்று என்னது? 1160. மொத்த பணியாரங்கள் எண்ணிக்கை 1160. அப்ப சின்ன தட்டுல நாங்க எவ்வளவு வச்சோம்னு எங்களுக்கு தெரியாது. சின்ன தட்டுல எவ்வளவு வச்சோம்னு எங்களுக்கு தெரியாது. அதை நாங்க ஒரு ஒரு XY தானே வழக்கமா வைப்போம். தெரியாக்கணும் எதை XYன்னு வைப்போம். இங்க ஆல்ரெடி எக்ஸையும் வையும் பாவிச்சிட்டோம். அப்ப நாங்க இங்க ஒரு எண்ணு வைப்போம். என்ன எண்ணு வைப்போம்? சிறிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை, பணியாரங்களோட எண்ணிக்கைய ஒரு அது உங்களோட விரும்பின எழுத்த போட்டுக்கொள்ளுங்க. எண் என்க. அப்ப சொல்லுங்க, பெரிய தட்டுல இப்ப எவ்வளவு இருக்கும்? அப்ப இதுல இருந்து நாங்க சொல்லலாம், பெரிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை 2 என்ன பிள்ளைகள்? இது என்னண்டா 2 என்னண்டு போலையா? சிறிய தட்டுல என்ன எண்ணிக்கையான பணியாரங்கள் இருக்குண்டா பெரிய தட்டுல 2 என்னண்டு போலையா? இல்ல சார், என் சக 2 வரும். சக 2 போடணும். சரியா? பிள்ளையாக விளங்க கூடாது. 2 மடங்கு என்று சொல்லல. சரியா? 2 மடங்கு என்று சொல்லல, 2 அதிகம் என்று சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்க, இப்ப சின்ன தட்டுல 3 லட்டு வைக்கிறீங்கன்னு வைங்க, 3 லட்டு வைக்கிறோம். சரியா? அப்ப பெரிய தட்டுல எவ்வளவு வச்சிருப்போம்? பெரிய தட்டுல எத்தனை லட்டு வச்சிருப்போம்? எத்தனை? 5 வைப்போம். 2 அதிகம். அப்ப இங்க என்னன்னு சொன்னா இங்க n+2. என்னன்னு சொன்னா n+2, 2 அதிகம். ஓகேவா? சரி. இப்ப எத்தனை தட்டுகள் இருக்கும்? அப்படி எத்தனை தட்டுகள் இருக்கும்? இங்க நாங்க பொதிகளின் எண்ணிக்கை தான் கண்டுனாங்க. சரியா? இங்க நாங்க பொதிகளின் எண்ணிக்கை தான் கண்டிருக்கிறோம். 12
சிறிய தட்டுகள் உள்ள பொதிகள் இருக்கு. சரியா? 12 சிறிய தட்டுகள் உள்ள பொதிகள் இருக்கு. ஒரு பொதிக்குள்ள எத்தனை தட்டு இருக்கு? ஒரு பொதிக்குள்ள எத்தனை தட்டு இருக்குன்னு தந்தவங்க? 10. ஒரு பொதிக்குள்ள 10 தட்டு இருக்குமெண்டா, அப்போ 12 பொதிக்குள்ளேயும் எவ்வளவு தட்டு இருக்கும்? 12 பொதிக்குள்ளேயும் எவ்வளவு தட்டு இருக்கும்? 120 தட்டு இருக்கும். விளங்கி சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. 12 தர இன்னண்டு நிறைய பிள்ளைகள் எழுதி இருந்தாங்க. சரியா? 12 தட்டு இல்ல பிள்ளைகள், பொதிகள் தான் 12. சரி, அதான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். 12 பொதிகள் இருக்கு. பார்சல், பேக்கெட், ஏதோ இங்கிலீஷ்ல அது விளங்கி கொள்ளுங்க. தமிழ் கூட பிச்சுன்னு சொன்னா சின்ன தட்டு, சின்ன பிளேட் இருக்கிற பார்சல். 12 பொதிகள் இருக்கு. ஒரு பொதிக்குள்ள 10 தட்டு இருக்கணும்னா 2 பொதியில 20 தட்டு இருக்கும். 3 பொதியில 30 தட்டு இருக்கும். 12 பொதியில 120 தட்டு இருக்கும். 12 பொதியில 120 தட்டு இருக்கும். சரியா? 120 தட்டு இருக்கும். ஓகே, 120 தட்டு இருக்கும். அதே மாதிரி பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை 16. ஒரு பொதிக்குள்ள 16 பொதி இருக்கு. மொத்தமா 16 பொதி இருக்கு. ஒரு பொதியில 5 தட்டு இருக்கும். ஒரு பொதியில 5 தட்டு இருக்கும். 2 பொதியில 10 தட்டு இருக்கும். 3 பொதியில 15 தட்டு இருக்கும். அப்ப 16 பொதியிலையும் 5 படி எத்தனை தட்டு இருக்கும்? 16 தர 5 எத்தனை 9. தட்டு இருக்கும்? 80 தட்டு இருக்கும். ஓகேவா? 80 தட்டு இருக்கும். இப்போ ஒரு தட்டுல, ஒரு சின்ன தட்டுல நாங்க எத்தனை எண்ணிக்கையான பணியாரங்களை வைக்க போறோம்? எண்ணிக்கையான பணியாரங்களை வைக்க போறோம்டா, 120 சின்ன தட்டுலையும் எவ்வளவு வைப்போம்? 120 சின்ன தட்டுலையும் எவ்வளவு வைப்போம்? என்படி 20. 120 எண். அதே மாதிரி ஒரு பெரிய தட்டுல நாங்க n+2 பணியாரங்களை வைக்க போறோம்டா, 80 தட்டுலையும் எவ்வளவு வைப்போம்? 80 தட்டுலையும் எவ்வளவு வைப்போம்? n+2 ஒன்று வைப்போம். 80 வரை n+2 2. ஓகேவா? சரியா? அப்ப இதுக்குள்ள எத்தனை பணியாரம் இருக்கு, இதுக்குள்ள எத்தனை பணியாரம் இருக்கு? மொத்த பணியாரம் எவ்வளவு? சமனாக வைக்கப்படும். ஒன்று மிச்சம் இல்லை, ஒன்றை வாய்க்க முடியல. அதுன்னு வாங்கிட்டு வந்த எல்லாரையும் விருந்தாளிகள் தான் கொடுக்க போறோம், வீட்டுக்காரங்களுக்கு இல்லை. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 1160 வரணும். அப்ப அதான் உங்களோட புதிய சமன்பாடு. 120 தர எண் 120 எண் சக 80 தர எண் சக 2 சமன் மொத்த பணியாரம் 1160. 1160 புதுசாக ஒரு சமன்பாடு உருவாக்கியிருக்கோம். இதுல ஒரே ஒரு தெரியா கணியம் தானே இருக்கு, எண் மட்டும்தான் தெரியாது. அப்ப நாம ஈஸியா காணலாம். அப்ப பெருக்கும் பிள்ளைகள் 80 தர எண் எவ்வளவு? 80 தர எண் 80 எண் 80 தர 2 80 தர 2 எத்தனை? 160. சமன் 1160. 160 கழிக்கிறதுக்காண்டி எவ்வளவு ஈஸியா தந்திருக்காண்டு பாருங்க. அப்ப 120ஐயும் 80ஐயும் கூட்டினா 200 எண். 200 எண். இந்த 160 அங்கால போனா என்ன செய்வார்? கூட்டுப்படுறவர் அங்கால போனா வழிபடுவார். அப்ப 1160 இருந்து 160 போன எவ்வளவு? 1000. 1000. சரியா? அப்ப 200 அங்கால போனா பிரிபடும், அல்லது 2 பக்கம் 200ஆல பிரிச்சு விடுவோம். 2 பக்கம் 200ஆல பிரிச்சு விடுவோம். 200ஆல பிரிச்சு விடுவோம். இந்த 200 இந்த 200 வெட்டலாம். இந்த 2 சைடையும் வெட்டலாம். அப்ப 10 2ஆல பிரிச்சா எத்தனை பிள்ளைகள்? 10 2ஆல 5. 5 சாரி, 10 2ஆல பிரிச்சா 5. அப்ப இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கடைசியா முடிக்கணும். சரியா? எப்படி முடிக்கணும்? இப்படி எழுதி முடிக்கணுமா? தமிழ்ல ஒரு வசனம் ஒன்று எழுதி முடிக்கணும். ஆகவே சிறிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. பெரிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை 5. அப்ப அதை விட 2 அதிகம் என்று பார்த்துனாங்க. n+2 ஒன்றபடியா பெரிய தட்டில் இருக்கிற பணியாரங்களின் எண்ணிக்கை 7 என்று முடிக்கணும். இதுதான் கடைசி 3 மாசத்துக்குரிய பகுதி இல்லை. சரியா? 3 மாசத்துக்குரிய பகுதி. சரியா? இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படித்தான் வருது. சரி, ஒரு நிமிஷம் தொடர்ச்சியாகுது.
அப்ப எங்க அந்த 3 மார்க்ஸ் போச்சுன்னு சொன்னா இந்த இருக்கு ஒரு சாம்பாடு ஒன்று உருவாகி இருக்கோம். எண்ணிலையும் என் பிளஸ் 2லையும் ஒரு சாம்பாடு ஒன்று உருவாகி இருக்கோம்ல. அதுல இந்த 120 எண்ணால பெருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த பகுதியை சரியாக இருந்தா ஒரு மார்க்ஸ், 80 என் பிளஸ் 2ஆல பெருக்கிறதுக்கு இந்த பகுதியோடு ஒழுங்காடு இருந்தா ஒரு மார்க்ஸ். அதாவது இந்த சாம்பாடு முழுமையாக சரியா இருந்தா 2 மார்க்ஸ். சரியா? அதுக்கு பிறகு என் சமன் 5 என்று கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த 5ம் 7ம்ன்ற தனித்தனியா கண்டுபிடிக்கணும், சேர்த்து ஒரு மார்க்ஸ். பாருங்க 1 2 3 மொத்தம் 10க்கு 10 எத்தனை என்று போடுங்க. இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். 2025க்கு போவோம். கடைசியாக வந்த பாசிட்டிவ். சரி, ஓகே பிள்ளைல. அப்ப எங்க ஒருங்குமை சமன்பாடு பகுதியில நாங்க பார்க்க போற கடைசி கேள்வி, கடைசியா வந்து 2025. சரியா? 2025ல என்ன கேள்வி வந்துன்னு சொன்னால், அதுக்கு முன்னுக்கு கேள்வி வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு எக்ஸ் என்ன y என்னன்றதை குறிச்சு கொள்வோம். சரியா? ஓகே, அது கீழே தானே இருக்கும், பந்திக்குள்ள இருக்காது, கீழே ரோமன் லக்கம்ல இருக்கும் எக்ஸ் என்ன y என்றது. அப்ப கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கை, கபில நிற முட்டை, கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கை, எண்ணிக்கை, கபில நிற முட்டைகள எண்ணிக்கை, விலை இல்ல, எண்ணிக்கை, முட்டைகளின் எண்ணிக்கை. அடுத்தது என்ன, என்ன நிறம்? y என்றது வெண்ணிற, வெண் நிற முட்டைகளின் எண்ணிக்கை, வெள்ளை முட்டை. முட்டைகள்ல 2 3 முட்டை இருக்கும், பாம்பு முட்டை இருக்கும், ஊர்கோழி முட்டை இருக்கும். பார்த்துருக்கீங்க என்ன? ஊர்கோழி முட்டைன்னா விலை கூடவா இருக்கும், பாம்பு கோழி முட்டைன்னு சொன்னா விலை குறைவா இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அப்படித்தான். ஏன்னா அப்படி 2 டைப் முட்டை இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2020ல வெந்தாமரை மலரையும் செந்தாமரை மலரையும் வச்சு அலங்காரம் ஒன்று செய்யறது. வெந்தாமரை மலர் ஒன்று இவ்வளவு ரூபா, 12 ரூபா, செந்தாமரை ஏதோ 11 ரூபா என்று சொல்லி அதை அப்படியே மாத்தி போட்டு இதுல தாமரைக்கு பதிலா முட்டைன்னு போட்டு. ஓகேவா? அப்ப அந்த கிளியை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப. ஒரு குறித்த நாளில் அவர் விற்ற கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கானது. சரி, கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு பதிலா என்ன போடலாம் பிள்ளைகள்? என்ன எழுத்து போடலாம்? கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு பதிலா, அந்த வரிக்கு பதிலா நாங்க என்ன எழுதலாம்? அவ்வளவுக்கும் பதிலா என்ன எழுதலாம் சொல்லுங்க. சமன்பாடு உருவாக்க போறோம். எக்ஸ் என்று போடலாம். என்ன? கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு பதிலா எக்ஸ் என்று போடலாம். போடுவோம். போட்டாச்சு, எக்ஸ் என்று போட்டாச்சு. ஓகே, போட்டாச்சு. எண்ணிக்கையின் 2 மடங்கா. அப்ப எத்தனை எக்ஸ் பிள்ளை? 2 கூட்டணுமா? 2 சரி, 2 எக்ஸ் 2 மடங்கானது. அந்த 2 மடங்கு என்னத்துக்கு சமன் என்று சொல்றாங்க? சரியா? கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கானது அவர் விற்ற வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கையுடன். அதுக்கு பதிலா என்ன போடலாம்? வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு பதிலா என்ன போடலாம்? வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு பதிலா என்ன? என்று போடலாம். வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கையுடன் 10 கூட்டும் போது எவ்வளவு ஈஸியா தந்திருக்காங்க. 10 கூட்டும் கொண்டு அவங்களே சொல்லிட்டாங்க. 10 அதிகம், 10 கூடுதல், இப்படி எல்லாம் சொல்லி குழப்பி அடிக்காம 10 கூட்டுங்கோ. ஏன்னா 10 கூட்டும் போது கிடைக்கும் எண்ணிக்கைக்கு சமானம். சரியா? இப்ப பாருங்க, இந்த வசனத்தை, இந்த சமன்பாடை வச்சு மேல வசனத்தை பார்க்காமலே வாசிக்கிற பாருங்க. கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கானது, 2 மடங்கானது என்னத்துக்கு சமன்? வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கையிலும் 10 அதிகம். வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கையிலும் 10 அதிகம் அல்லது 10 கூட்டுங்கோ. ஓகேவா? சரி, இப்ப முதலாவது சமன்பாடு ரெடி. ஆனா எங்களோட பழைய பட்டனுக்கு மாத்துவோம். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், எழுத்தெல்லாம் ஒரு பக்கம் மாத்துவோம். ஓகே ஓகே சரி, மீட் பண்றேன். ஓகேவா? அப்ப y இந்த பக்கம் கொண்டு வருவோமா? y இந்த பக்கம் கொண்டு வரும் 2x. இது கூட்டல், ஒன்றுமே இல்லாட்டி கூட்டல பங்கால வந்து கழிபடும். 2x இருந்து y கழிபட்டா 10. இது எங்களோட சமன்பாடு 1. சரியா? அப்ப மொத்தம் வரலையே, வழக்கம் மொத்தத்தை வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்குவோம். அட்டவணை ஒன்று போட்டு அதை காணல பார்ப்போம். 10 கூட்டும் பண்ணிக்கு சமம். அவர் ஒரு கபில நிற முட்டையை 40 ரூபாய்க்கும் வெண்ணிற முட்டையை 32 ரூபாய்க்கும் விற்று பெற்ற மொத்த பணம், அந்த மொத்தம் என்ற லைன் இல்லை, பெற்ற பணம் என்றாலே என்ன? மொத்த பணம் வந்து 4880. சரியா? அப்ப வழக்கம் போல
அடிப்போமா ஒரு சார்ட் உண்டு வழக்கம் போல எந்த பேப்பர்லயாச்சும் இந்த மொத்தம்ன்றதை எழுதாம விட்டேன் நான் யோசிச்சு பாருங்க. எல்லா பேப்பர்லயும் எழுதியிருக்கிறேன்னா எல்லா பேப்பர்லயும் எழுதியிருக்கிறேன். இப்படி ஒரு கோடு போடுவேன், இப்படி ஒரு கோடு போடுவேன், அதனால இப்படி ஏன்னா இதுல ஒன்று தானே. ஓகே அப்படியே அப்ப கபில நிற முட்டை, இது வெண்ணிற முட்டை. கபில நிற முட்டை, வெண்ணிற முட்டை. இது விலை என்று ஒரு விலை இந்த மொத்த விலை தானே இருந்திருக்கு. எண்ணிக்கை இல்ல, மொத்த விலை எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு காசு வந்திருக்கு அவருக்கு 4880. ஓகேவா? ஒரு கபில நிற முட்டை 40 ரூபா. ஒரு கபில நிற முட்டை 40 ரூபா. ஒரு வெண்ணிற முட்டை 32 ரூபா. ஒரு வெண்ணிற முட்டை 32 ரூபா. அப்ப இதுதான் எங்களோட சமன்பாடு. சரியா? பாடமாக்கி செய்யல. அப்புறம் 40 x 32 y சமன் 4880 பாடமாக்கி எல்லாம் எழுத தேவையில்லை. விளங்கி எழுப்போம். ஒரு முட்டை 40 ரூபாண்டா 10 முட்டையில விலையை என்ன செய்வோம்? மெதட் என்ன விலையை சொல்லாங்க. 10 முட்டையில விலையை 10ஆல பெருக்குவோம். அப்ப எக்ஸ் எண்ணிக்கைக்கு எத்தனை அளவு இருக்கிறேன்? 10 10ஆல பெருக்கிறோம்டா எக்ஸ் எத்தனை அளவு இருக்கணும்? எக்ஸால பெருக்கு. எக்ஸ் எண்ணிக்கைண்டா எக்ஸ் அளவு இருக்கும். அப்ப 40 எக்ஸ் உழைச்சிருப்பார் கபில நிற முட்டையில விற்கிறதால. சரியா? அது மாதிரி ஒரு முட்டையை விற்கிறதால அவருக்கு 32 ரூபா காசு வரும். சரியா? அப்ப y எண்ணிக்கையான முட்டைகளை வித்தா எவ்வளவு காசு வரும் என்று இப்படி காண்றது? என்ன வையால பெருக்கு. வையால. அப்ப 2ஆம் சமன்பாடு அட்டவணையில இருந்து ரெடியாயிட்டு. அப்ப 2ஆம் சமன்பாடு எழுதி கொடுவோமா? 2ஆம் சமன்பாடு எழுதுவோம். 40x சக மொத்தம்டா கூட்டல் தானே. இதுல குழம்பு தேவை. 32y சமன் 4880. இது 2ஆவது சமன்பாடு. ஓகேவா? அப்ப 2 சமன்பாடுகள் வந்துட்டு பிள்ளைகள். யாரை யாரா மாத்தணும், யாரை எத்தனை அளவு இருக்கணும் சொல்லுங்க அப்ப. சொல்லுங்க, யாரை யாரா மாத்தணும், எந்த சமன்பாடு எத்தனை அளவு இருக்கும்? 80x ஏன் தம்பி 80? இதுல 2x இருக்குல்ல, 40x இருக்குல்ல. அப்ப இந்த 2x எத்தனை எக்ஸா மாத்தணும்? 2x எத்தனை எக்ஸா மாத்தணும்? 40x மாத்தணும். அப்ப எப்படி தம்பி 2 40 மாத்தலாம்? அழிச்சு போட்டு மாத்துவோமா? 20ஆல பெருக்கணும். அப்ப சமன்பாடு ஃபுல்லா 20ஆல பெருக்கணும். தனியா எக்ஸ மட்டும் பெருக்க இயலாது, முழுமையாக பெருக்கணும். அப்ப முதலாவது சமன்பாட்டை எழுதணுமே, திருத்தவருக்கு விளங்கணும் இல்ல, என்ன செய்றீங்க, எதால பெருக்கிறீங்கன்னு விளங்கணும். இதுக்கு வட்டம் போடக்கூடா, சமன்பாட்டுக்கு வட்டம் போடணும், பெருக்கிற நம்பருக்கு வட்டம் போடக்கூடாது. ஓகேவா? அப்ப முதலாவது சமன்பாடு 20ஆல பெருக்குவோமா? இவரை 20ஆல பெருக்கினா எத்தனை வரும்? ஓடுறா சொல்லுங்க. இது 20ஆல பெருக்கினா 40 20ஆல பெருக்கினா 1 20 20y 20 வை. இவரை 20ஆல பெருக்கினா 200. 200. இது நாங்க எடுத்த 3ஆவது சமன்பாடு. அப்ப எங்கட நோக்கம் பேரிட்டு இங்க 40x வந்துருக்கு, இங்க 40x வந்துருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டினா இல்லாம போகும். ரெண்டையும் கூட்டி விடுவோமா? எதுல இருந்து கழிப்போம்? 2ல இருந்து 3 கழிப்போம், 3ல இருந்து 2 கழிப்போமா? 2ல இருந்து 3. ஈஸி தானே. இது வேற இது செய்யணும்னா அப்ப 2ல இருந்து 3 கழிச்சு விடுவோம். அப்ப மைனஸ் பிளஸ் பிரச்சனை எல்லாம் வராது. மாத்தி கழிச்சாலும் சேம் தான். இப்ப 2ஆவது 3 அப்படி பார்த்து எழுத போறேன். 2ஆவது அப்படியே பார்த்து எழுதுவோம். என்ன இருக்கு 2ஆவதுல? 40x இருக்கு, சக 32y இருக்கு. சரியா? சய பிராக்கெட் போடணும். எத்தனை சொல்லிட்டேன்? 3ஆவது சமன்பாடு 40x சய 20y. சரியா? 2ல இருந்து 3 கழிச்சிட்டேன். 2ல இருந்து 3 கழிச்சிட்டேன். அது மாதிரி சமன்பாடோட வலது பக்கமும் அதே வேலை செய்யணும். 4880 இருந்து 200 கழிக்கணும். சரியா? இனி அடைப்பு நீக்கி எழுதணும். எல்லா பிள்ளைகளுக்கு ஒரு வரி ஒன்று அடைப்பு நீக்கி எழுதுவோம். சில பிள்ளைகள் நேரடியா எழுதுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அடைப்பு நீக்கிறதுக்கு எல்லாம் சில பிள்ளைகள் சயவால சய போயிட்டுனா சகன்றத பிள்ளையா புள்ளி போட்டீங்கன்னா சரி, தொழில் முடிஞ்சு. ஏன்னா 4880 இருந்து 200 போனா எத்தனை கழிச்சு சொல்லுங்க. எத்தனை? சத்தத்தை காண இல்ல, திரும்ப நித்திரையா? 4000. சரி, ஓகே. அப்ப இங்க பாருங்க,
இவ்வளவு என்னத்துக்கு செஞ்சினாங்க? ஏன் இந்த 40 வயசு சாப்பிடுத்தினாங்கன்னா ரெண்டையும் இல்லாம வெட்டுறது. இது பிளஸ் இது மைனஸ், அப்ப கழி வெட்டுறோம். இவன் இது பிளஸ் 32 பிளஸ் 20 பிளஸ், அப்ப ரெண்டும் என்ன கழி வெட்டணும். வெட்டுப்படும் 32 52 வை 52 வயசமன் 4680. 52 வயசமன் 4680 ஐய காணும். சரியா? வைய காணணும். அப்ப வைய காணணும்னு சொன்னா 52ஆல பிரிக்க இல்லையா? ரெண்டு பக்கமும் 52ஆல பிரிச்சு விடுவோம். இஞ்சையும் 52ஆல பிரிச்சு விடுவோம். இஞ்சையும் 52ஆல பிரிச்சு விடுவோம். 52ஆல பிரிச்சு விடுவோம். அப்போ இந்த 52 52 போட்டு வயசமன் வயசமன் சரியா? 4680 52ஆல பிரிக்க என்ன வந்தது பிள்ளைகள்? 52ஆல பிரிச்சீங்களா? என்ன வந்தது உடை? 90 90 வந்ததா? ஓகே, 90 வந்ததாம். சரி, அஞ்சு பாருங்க, வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். ரெண்டால வெட்டினா ஒரு ரெண்டால வெட்டினா 2, ஒரு ரெண்டால வெட்டினா 3, ஒரு ரெண்டால வெட்டினா 4 சைவர். இவர ரெண்டால வெட்டினா 26. திரும்ப ரெண்டால வெட்டுவோம். இவர ரெண்டால வெட்டினா 13, இவர ரெண்டால வெட்டினா இது ரஃப் பேப்பர் இல்லையா? ரெண்டால வெட்டினா 1, இங்க 1, இங்க 7, இங்க சைவர். 1170 13ஆல பிரிச்சு பாருங்க, 90. சரியா? இது எழுதிதான் பிரிப்போம். அப்ப 1170 13ஆல பிரிச்சா 90 வந்ததாம். எல்லாருக்கும் வந்ததா 90? வயசமன் 90. ஓகே பிள்ளைங்க, அடுத்த வரி என்ன? அடுத்த வரி என்ன? வயசமன் 90 கைவசம் எத்தனை சாம்பாடு இருக்கு? 3 சாம்பாடு இருக்கு. சின்ன சாம்பார்ல போடுவோம். யாரு சின்னதா இருக்கு? சின்னதா இருக்கிறது யாரு? ஒன்று சாம்பாடு ஒண்ணு பாருங்க, 10 தானே. அப்ப சாம்பாடு ஒண்ணே போடுவோம் என்ன? அப்ப என்ன ஒரு வசனம் ஒன்று எழுதணுமே சொல்லுங்க. ஒரு வசனம் ஒன்று எழுதணும் சொல்லுங்க. என்ன வசனம்? வைசமன் 90 சமன்பாடு ஒன்றில் பிரதியிடு. வைசமன் 90 வைசமன் 90 சமன்பாடு ஒன்றில் தானே போடுறோம். ஒன்றில் பிரதியிடல் சமன்பாடு ஒன்றுல ஒன்றை போட போறோம். அப்ப சமன்பாடு ஒன்றை அப்படியே பார்த்துருக்க போறோம். சமன்பாடு ஒன்றை அப்படியே பார்த்துருக்க போறோம். ஏன்னா 20x y என்று பார்த்துருது இல்லை? y தான் 90 தெரியும் தானே? y வந்து 90 சமன் 10. அப்ப 90 கழிப்படுது. அங்கே போனா என்ன செய்யும்? கூட்டுப்படும். 10 90 எத்தனை? 100 ரெண்டால 2 பக்கம் பிரிச்சு விடுவோம். 2ஆல 2 பக்கம் பிரிச்சு விடுவோம். 50. 2 வரும். x சமன் 50 y சமன் 90. x சமன் 50 y சமன் 90 போட்டா காணுமோ? இப்படி போட்டா காணுமோ? இல்ல இல்ல, இங்க போடணும். திரும்ப எழுதணும். கபிநிற முட்டைகளின் எண்ணிக்கை 50, வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை 90. இஞ்ச போடணும். திரும்ப எழுதி போடணும். திரும்ப தமிழ்ல எழுதி போடணும். சரியா? ஓகேவா பிள்ளை? அப்ப 7 மார்க்ஸ் உரிய பகுதி அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேவா? டக்கு மாச போடுவோம். முதலாசம்பாடு உருவாக்கினதுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும். எங்க மாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோமா இருக்கு. திரும்ப திரும்ப ஒரே கடிசன். 2வது சம்பாடு உருவாக்கினதுக்கு 2வது மார்க்ஸ் போடுங்க. அங்கால 3வது சம்பாடு உருவாக்கினதுக்கு 3வது மார்க்ஸ் போடுவோங்க. அடுத்தது எங்க இங்க இருக்கு 52 வைசமன் அல்லது மற்றமாய் கழிச்சு செஞ்சாக்களுக்கு 104 x சமன் 5200 அந்த வரை ஒரு மாஸ். கூட்டி செய்தாக்களுக்கு கழிச்சு செய்தாக்களுக்கு இப்படி வந்திருக்கு. 52 வைசமன் 4680 எடுத்ததுக்கு ஒரு மார்க்ஸ். 1 2 3 4. அங்கால வைசமன் 92 கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு 5. சரியா? 5 மார்க்ஸ் வந்துட்டு. இனி சரியா கொண்டே பிரதியிட்டதுக்கு 6வது மார்க்ஸ். சரியா? எக்ஸாம் நம்பர் கண்டுபிடிச்சதுக்கு 7வது மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஸ்கீம் 2025ல இதுக்கு மார்க்ஸ் போடவில்லை. ஓகேவா? அதுக்காண்டி இது எழுதாம வரலாமா? உங்களுக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தீர்க்கதரிசியா? இல்லதானே? நானும் தீர்க்கதரிசி இல்லை. நான் 2-3 தரம் பிள்ளையா சொல்லியிருக்கேன் தான் வரும்னு சொல்ல, அது வந்ததே இல்லை. சரியா? அப்படி யாராலையும் சொல்ல இயலாது, கெஸ் பண்ண இயலாது. சரியா? உடலாகவும் அடிப்படலாம். சரியா? அதுக்காண்டி இதுதான் வரும், இப்படித்தான் ஸ்கீம் போடுவாங்கன்னு சொல்ல இயலாது. இந்த முறை
இந்த வரைக்கும் மார்க்ஸ் இல்லை. அந்த 7 மார்க்ஸ் இதுலயே வந்துச்சு. 10க்கு 7 வந்து இருந்தான். வெரி குட். சரியா? ஓகே பிள்ளை. அப்ப அடுத்த பகுதிக்கு வர போறோம். அப்ப 5வது கேள்வியிட ரோமன் இலக்கம் 2. அதுல என்ன சொல்றாங்க? அத்தினத்தில் இக்கடைக்கு வரும் சுமனா. சுமனா என்ற ஒரு ஆள் வாராவாம் கடைக்கு 1000 ரூபாய்க்கு முட்டைகளை மீதி பணம் இராதவாறு வாங்கினார். இப்ப நீங்க நிறைய பேர் இந்த புது புது தமிழ்கள் எல்லாம் கேள்விப்படுறீங்க. செப்பமாக என்னன்னு கேட்டீங்க, மட்டும்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்க, மீதி பணம் இல்லாம வாங்கினான்னு சொன்னா சரியா 1000 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கா. மிச்ச காசு 5 ரூபாய் போக இல்லை இல்லை. பன்னெண்டு காசு 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கும் முட்டை வாங்கிட்டு போயிருக்கா. அப்ப உங்களுக்கு தெரியும் முட்டைகள விலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கபில நிற முட்டை வாங்கணும்னா ஒரு முட்டை 40 ரூபா, வெண்ணிற முட்டை வாங்கணும்னா ஒரு முட்டை 32 ரூபா. சரியா? அப்படி 1000 ரூபா. இது வேற கணக்கு பிள்ளை. இந்த மொத்தம் வேற. சரி, இந்த மொத்தம் வேற. இப்ப 1000 ரூபா, மொத்தம் 1000 ரூபா செலவழிச்சு மிச்ச பணம் இல்லாம என்று சொன்னா சரியா 1000க்கு சமம். 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாவாம். அப்ப வழக்கம் போல இன்னொரு சம்பாடு உருவாக்க போறோம். அவர் வாங்கிய வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து தெரியாது. கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வளமையா நாங்க 2 மடங்குன்னு சொன்னா ஒன்றை நாங்க ஏ என்று வச்சா மற்றது 2A என்று எடுத்தினாங்க. 2023 கேள்வியில ஞாபகம் தரம் 10 மாணவர்கள் எண்ணிக்கை ஏ என்று வச்சோம். அப்ப 2 மடங்குன்னு தரம் 11 மாணவர்கள் எண்ணிக்கை 2A என்று எடுத்தோம். அது மாதிரி இதுக்கு முதல் கேள்வி ஒன்று செய்தோம். இதுக்கு முதல்ல சின்ன தட்டுல வைக்கிற பலகாரங்கள எண்ணிக்கையே எண் என்று வச்சோம். அப்ப அதை விட 2 கூட இருக்கணும்னு சொன்னாங்க. பெரிய தட்டுல 2 கூடன்னு சொன்னோடனே எண்ணிலேயே n+2 ஒன்று போட்டோம். ஒன்றை எண் வச்சா அடுத்த n+2 ஒன்று வச்சேன். இஞ்ச அந்த விளையாட்டு விளையாடினார். ஏன் இஞ்ச அக்குரேட்டா அவ்வளோன்னு சொல்லிடல. 2 மடங்குலையும் அதிகம் என்று சொல்லிட்டாங்களே தவிர எவ்வளவு ஒன்று சொல்லலையே. அப்ப இங்க இன்னொரு சமன்பாடை உருவாக்கலாது, சமநிலையத்தான் உருவாக்கலாம். ஓகேவா? சரி, பிரச்சனை இல்லை. இது புதுசு. சரியா? அப்ப அடுத்த முறை எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வியை பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப பாருங்க பிள்ளைகள், வெண்ணிற முட்டைகள் எண்ணிக்கை வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை கபில நிற முட்டைகளின் 2 மடங்கிலும் கூடியது. சரியா? அப்ப பெயர் வைப்போம். ஒன்றுக்கு வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு நாங்க n என்று வைப்போமா, அல்லது AB என்று வைங்க. XY பாவிச்சிட்டீங்க, அப்ப அதை யூஸ் பண்ணிடலாம். அது வேற ஏதாவது. வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை, வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை, சுமனா வாங்கின வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை நாங்க ஒரு M என்று வைப்போம். சரியா? சுமனா வாங்கின கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கைய, கபில நிற முட்டைகளின் எண்ணிக்கைய ஒரு எண் என்று வைப்போம். ஓகேவா? கபில நிற முட்டைகள் எண்ணிக்கையே என்னென்று வைப்போம். சரி, அப்ப 2 சரியா கணியம் இருந்தா 2 தொடர்புகள் வேணும். 2 சமன்பாடுகள் அல்லது ஒரு சமன்பாடு, ஒரு சமநிலை ஏதாவது வேணும். ஓகேவா? அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க இங்க ஒரு தொடர்பு எடுப்போம். சரியா? கபில நிற முட்டை 1 40 ரூபாயா இருந்தா, 1 40 ரூபாயா இருந்தா எண்ணுக்கும் அவ்வளவு செலவு வரும். எண் வாங்குறதுக்கு சொல்லுங்க அப்படியே. 1 40 ரூபாண்டா எண் எண்ணிக்கையான முட்டைக்கு எவ்வளவு செலவு வரும்? 40 எண். 40 எண். 1 40 ரூபாண்டா எண் எண்ணிக்கையான முட்டைக்கு 40. சரி, 1 32 ரூபாயா இருந்தா எம் எண்ணிக்கையான முட்டைகளுக்கு எவ்வளவு செலவு வரும்? 32 32 மொத்த செலவு 1000. மொத்த செலவு 1000. இது ஒரு சமன்பாடு. 2ஐயும் கூட்டினா மொத்தம் 1000 ரூபாய்க்கு சரியா வாங்கியிருக்கா, மிச்ச காசு இல்லை. அது மாதிரி இன்னொரு செலவு தராங்க. என்னது பாருங்க. வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கை கபில நிற முட்டைகளின் 2 மடங்கிலும், கபில நிற முட்டைகளின் வெண்ணிற முட்டைகளின் எண்ணிக்கைக்கு பதிலாக எம்மன் போடலாம். அவர் சமன் இல்லை. சரியா? கபில நிற முட்டைகளின் 2 மடங்கை விட இவரை போல 2 மடங்கை விட இவர் கூடவும். சரியா? இது சமன் இல்லை, சமன் இல்லையா? கூடுதல் எவ்வளவு கூடன்னு சொல்ல இயலாது. அப்ப நாங்க சமநிலையை யூஸ் பண்றோம். இங்க சமன் போட இயலாது. சரியா? உலக காலத்துக்கே இந்த சமநிலை புதுசா வந்திருக்கு. சரியா? 2021 சமநிலை வந்தது கடைசியா டிபார்ட்ல. இப்ப 2025 சமநிலை வந்திருக்கு. ஓகே,
சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, அப்ப அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சு. சரி, இந்த இன்னொரு சாம்பாடு உருவாக்குமா? இதுல இன்னொரு சாம்பாடு இருக்குல்ல, 40 எண்ணையும் 32 எம்மையும் கூட்டினா 1000. சரியா? அதுல இப்ப எனக்கு எம்மும் என்னும் இருக்கு. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்று நாங்க ரிமூவ் பண்ணினா தான் மற்றதை கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க பாருங்க, எம் சார்பா ஒரு தொடர்படுத்தி இந்த எம்முக்கு பதிலாக கொண்டே போட்டுவோம். எம்ம எழுவாய் மாற்றம் செஞ்சு போட்டு, சரியா, இந்த எம்முக்கு பதிலா நம்ம கண்ட எம்மை கொண்டு இதுல போட்டுடுவோம். சரியா? அப்ப பாருங்க, 40 எண் கூட்டுப்படுதாங்கள போனா கழிப்படும். அப்ப 1000 40 எண் கழிப்படும். 32 எண் பெருக்குப்படுது, என்னோட பெருக்குப்படுது. அப்ப அங்கால போனா என்ன செய்யும் பிள்ளைகள்? அங்கால போனா பிரிவு. அங்கால போனா பிரிப்படும். அப்ப 40 எண்ணின் கீழ் 32. சரியா? என்ன பிள்ளையா அடிக்கிட்டேன்? என்ன பிள்ளையா அடிக்கிட்டேன் சொல்லுங்க ஆகும். இங்க எம், இங்க எம். சரியா? அப்ப எம்முக்கு பதிலா இவ்வளவுத்தையும் போடலாம். சரியா? எம்முக்கு பதிலா இவ்வளவுத்தையும் கொண்டு போய் எம் இருக்கிற இடத்துல போட்டுருவோம். சரியா? எம்முக்கு பதிலா இவ்வளவுத்தையும் கொண்டு எம் இருக்கிற இடத்துல போடுவோம். சரியா? அப்ப போடுவோமா? எங்க இந்த சமநிலையில உடனே போடுவோம். எம்பார இடத்துல 1000 சய 40 எண் கீழே 32 எம்முக்கு பதிலா போட்டுட்டேன். அங்கால என்ன பேர்? இது 2 எண். பேர் இது 2 எண். இனி என்ன சமன்பாடுகள் மாதிரி தான். இந்த பிரிவர்ல 32 அங்கால போய் பெருக்கப்படும். அப்ப 2 தர 32 எத்தனை பேர்? 2 தர 32 எத்தனை? 64. 64. 64 எண். 64 எண். 40 எண் கழிப்படுது அங்கால போனா என்ன செய்யும்? கூட்டுப்படு. கூட்டுப்படும். அப்ப 40 60 எத்தனை? 104. 104 எண். 104 என்னும் பெருக்கப்படுது. இந்த 104 அங்கால வந்தா என்ன செய்யும்? பிரிப்படும். ஆகவே 1104 பிரிச்சிருப்பீங்க. பேப்பர்ல செய்து பாருங்க. 1104 மேல விட்டுங்க 2 500, கீழே விட்டுங்க 2 52, மேல விட்டுங்க 2 250, கீழே விட்டுங்க 2 26, திரும்ப மேல விட்டுங்க 125, திரும்ப விட்டுங்க 13. 125 13 பிரிச்சால் என்ன வந்தது? வந்தால் சொல்லுங்க. அப்ப 125 13 பிரிக்க என்ன வந்தது? யாருக்காச்சும் வந்ததா? நோ, ஒருத்தருக்கு வரலையா? 9.61. 9.61 வந்ததா? 1104 பிரிக்க 9.61 சிறிது எண். இவ்வளவுக்கும் 9.6 வந்ததா? சரியா? சரியா வந்திருக்கு. டிலக்ஷன். ஓகே, வெரி குட். 9.6 விட எண் சிறிது. ஓகேவா? அப்போ 9 விட சின்னன்னு சொன்னா 9.6 விட சின்னனான முழு எண்களை சொல்லுங்க பிள்ளை. ஓடரா சொல்லுங்க. 9 விட சின்னனா என்னென்ன நம்பர் எல்லாம் இருக்கு? 9.6 விட சின்னனா என்னென்ன நம்பர் எல்லாம் இருக்கு? என்ன 9 விட சின்ன 9 விட்டுட்டீங்க. 9 வரும் தானே. 9.6 விட சின்னன்னா 9 வரும். 9 தான் மெயின். 9 8 7 6 5 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? அது எங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிப்போம், நம்ம கேள்விக்கு வருவோம். சரியா? இப்ப பாருங்க, இந்நிலைமைகளின் கீழ் சுமனா தான் வாங்கத்தக்க கபில நிற முட்டைகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. சரியா? கபில நிற முட்டைகளை தான் நாங்க என்னன்னு வச்சோம். எண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பெருமானங்கள் 9க்கு குறைவு, 9 அல்ல 9 குறைவுன்னு தெரியும். அப்ப இதுக்குள்ளே உயர்ந்தபட்ச நம்பர் எது? இதுக்குள்ளே உயர்ந்தபட்ச நம்பர் எது? எதுக்குள்ளே? 9. சமநிதிகள்ல நேர் நிறைய தீர்வுகளை எழுதுக, அதுல உயர்ந்தபட்ச தீர்வு எழுதுகன்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் இருக்கும். அப்ப இதுல அப்படியே ஒரு கேள்வியும் மாத்தி தந்திருக்காங்க. உயர்ந்தபட்ச எண்ணிக்கை எண் எடுக்கக்கூடிய தீர்வுகள் இவ்வளவும் 5 4 3 2 1 வரும். அதுல உயர்ந்தபட்ச எண்ணிக்கைண்டா எண் 9. சரியா? அப்ப எண்ணுக்கு பதிலா என்ன போட போறோம்? எண்ணுக்கு பதிலா 9. சரியா? எண்ணுக்கு பதிலா 9 கொண்டு போய் நீ எங்க ஒண்ணே போடுவோம்? இதுல ஒண்ணே போடுவோமா? சரி, இதுல ஒண்ணே போடுவோம். இது அழிக்கிறேன்னா அழிக்காம செய்யலாது.
இன்னுக்கு மேல 9 கொண்டு இதுல போட போறேன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் பண்றேன்னா பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? எண்ணுக்கு பதிலா நான் 9 கண்டுபிடிச்சிட்டேன். N7 9 அப்ப N7 9 போட போறேன். N7 9 இந்த சமன்பாட்டுல பிறகு இதுக்கு ஒரு பேர் வச்சிருங்க. இதுக்கு ஒரு பேர், ஏன்னா இதுக்கு ஒரு 4 சமன்பாடு பேர் வச்சு போட்டு, ஏன்னா N7 9 4 பிரதிகள் இது போட்டா 49 எத்தனை பேர்? 49 32M சமன் 1000. அப்ப 49 36 360 அங்கே கழிப்படும். அப்ப 32 N7 1000 360 கழிப்பட்டா எத்தனை? 640. 640 அப்புறம் 32 பிரிச்சு விடுவோமா? 32 பிரிச்சா 64க்குள்ள 32 2 அப்ப 640. 20 இதை கெஸ் பண்ணியும் போட்ட பிள்ளைகள் இருக்கு. சரி, 1000 வரணும். இது 40 பெருக்கணும், இது 32 பெருக்கணும், எப்படியும் 1000 வரணும். கெஸ் பண்ணி போட்ட பிள்ளைகளுக்கும் மார்க் கொடுத்திருந்தாங்க. சரி, அதுக்கான கெஸ் பண்ணி போடாதீங்க, அது கஷ்டமான வேலை, எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. இதுல என்னென்ன மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த சமன்பாடை உருவாக்கினதுக்கு ஒரு மார்க்ஸ், அடுத்தது நேரடி அந்த செய்க வழிக்கெல்லாம் மார்க்ஸ் இல்ல, விடை 9 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க், 20 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், இப்படித்தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப கெஸ் பண்ணி போட்ட பிள்ளைகளுக்கும் ஃபுல் மார்க்ஸ் வந்திருக்கும். அதுக்காண்டி நீங்க கெஸ் பண்ணி போடாதீங்க, ட்ரை பண்ணி போடுங்க. அப்போ கடைசிக்கு எப்படி உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க. இந்த சமநிலை ஒரு வித்தியாசம். அப்ப சமநிலைகள் 2021 பிறகு இங்க வந்திருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன மாதிரின்னு தெரியலண்ணே, அது சொல்லலாம் தானே. அப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கேள்வியை ஒரு திரும்ப திரும்ப வாசிச்சு சமன்பாடுகளை உருவாக்குறதுக்கு பழகுங்கோ. சமன்பாடு 2 சமன்பாடு உருவாக்கினாலே 2 மார்க்ஸ் வந்துடும். சரியா? 35 மார்க்ஸையும் எஸ்ஐயும் சிஐயும் டார்கெட் பண்ணி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு மிக முக்கியமான தோல்வி அமையும். 10க்கு 7 வந்து எல்லாராலையும் எடுக்கலாம். 10க்கு 10 எடுக்கணும்னு சொன்னால் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 6 வருஷம் பாஸ் பேப்பரை. இந்த கேள்வி தொடர்பான சந்தேகங்களை நீங்க இப்ப கேட்கலாம். இதுக்கு பிறகு புதுசாக சொல்ல போறது இல்லை. நாளைய வகுப்புல நாங்கள் கிராஃப் செய்ய போறோம். வரைவுகள் பகுதியை ஆரம்பிக்க போகிறோம்.